அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திரு விஜய் பங்கேற்றார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 42 பேர் உயிரிழந்தார்கள். இந்த நிலையில் கடந்த மாதம் தாவேகா அரசு அதில் 31 பேருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்கியது. இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பணி நியமன உத்தரவை தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு ரத்து செய்திருக்கிறது. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். நீதிமன்ற தீர்ப்பை எப்படி அணுகப் போகிறார் விஜய் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ஜவஹர் அலி இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் பங்கேற்க இருக்கிறார். வணக்கம் விருந்தில் அனைவருக்கும். திரு சாமிநாத், நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அரசு பணியிடங்கள் மாநில அரசால் எளிதில் வழங்கப்பட வேண்டியவை அல்ல, அவை தகுதியின் அடிப்படையில் பெறப்பட வேண்டியவை, அவற்றின் மதிப்பும் முக்கியத்துவமும் உணரப்பட வேண்டும், வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் பலர் இருக்கிறார்கள் அப்படின்ற அப்சர்வேஷனை சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்கள் கருணை அடிப்படையில் பணி வழங்கினால் அடுத்தடுத்து பலரும் கருணை அடிப்படையிலான அரசு பணிக்காக விண்ணப்பிக்க வருவார்கள். ஒரு தவறான முன் உதாரணத்தை இது ஏற்படுத்திவிடும் அப்படின்னு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா இல்லை இதில் ஏதாவது முரண்பாடுகள் இருக்கா நீதிமன்றத்தின் பார்வையில்? இல்ல, நிச்சயமா இது ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தொடர்ச்சியாக விஜய் அவர்களை மக்களுக்கு பிடிக்கும், அதே நேரத்தில் விஜய் அவர்கள் எது செய்தாலும் பிடிக்கும் என்று தாவேகா நினைத்துக் கொள்கிறதோ என்கிற ஒரு ஐயப்பாடு இதில் ஏற்படுகிறது. ஏன்னா போட்டித் தேர்வு என்பது கிட்டத்தட்ட லட்சோப இளைஞர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே இது ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு. நீங்க 41 பேர் உயிரிழப்பு என்பதை தாண்டி அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா ஸ்டெர்லைட் வழக்கை முன்னுதாரணம் காட்டுறாங்க. நீங்க ஸ்டெர்லைட் களத்திற்கே வந்தவர் விஜய் அவர்கள். நீங்க ஸ்னோலின் அப்படிங்கக்கூடிய ஒரு இளம்பெண்ணினுடைய வீட்டிற்கே சென்றவர். அப்ப அந்த வழக்கையும் இதையும் இன்றைக்கு வாத பிரதிவாதங்கள்ல ஒப்பிடுறது எவ்வளவு அபத்தமானது. அப்ப கிட்டத்தட்ட தங்களுடைய அரசியல் என்கிற ஒரு சுயலாபத்திற்காக நீங்க ஸ்டெர்லைட் போராளிகளையே இது கொச்சைப்படுத்துகிற ஒரு விவகாரமாக மாற்றி இருக்கிறாரு. நீங்க ஸ்டெர்லைட்ல தொடர்ந்து போராடினாங்க அந்த மக்கள், அந்த ஊர்கள்ல கிராமங்கள்ல போராடுறாங்க, சுற்றுவட்டாரத்துல போராடுறாங்க, தங்களுடைய உரிமைகளுக்காக ஆட்சியர் அலுவலகம் நோக்கி போறப்ப கிட்டத்தட்ட அவர்கள் 13 பேர் துள்ள துடிக்க துப்பாக்கி கொண்டு இரையாகிறாங்க. அந்த சம்பவத்தையும் இதையும் மேற்கோள் காட்டுவது என்பதே முதல்ல அரசினுடைய ஒரு தவறான அணுகுமுறை. வாத பிரதிவாதங்கள் அது காட்டப்பட்டிருக்கு, 4 வழக்கில் காட்டியிருக்காங்க. அதுல ஒன்று ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம். இதே ஸ்னோலின் அவர்களுடைய இல்லத்திற்கே விஜய் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அந்த ஒரு +2 மட்டுமே முடித்துவிட்டு சட்டக்கல்லூரி கனவோடு இருந்த மாணவி வாயில் குண்டுபட்டு உயிரிழந்து போனார். அந்த விவகாரத்தையும் கரூரிலே தன்னை பார்க்க வந்த கூட்டம், கருத்தியலாலோ கொள்கை அடிப்படையிலோ அது ஏதோ ஒன்றாக இருந்துட்டு போட்டோம், அவரை பார்க்க வந்த ஒரு பெருங்கூட்டம், அது தொடர்பான வழக்கு சிபிஐ நிலுவையில் இருக்கு. இந்த சூழல்ல அவர்களுக்கான அரசு பணி கொடுப்பது என்பது முதலில் அபத்தமானது. அதுவே கிட்டத்தட்ட ஒரு அத்துமீறல், ஒரு அரசால் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு அதிகார துஷ்பிரயோகம். அதை நீதிமன்றம் கண்டித்திருப்பது என்பது உள்ளபடி இது கண்டனம் தான். நீதிமன்றம் குட்டுதான் வைத்திருக்கிறது. இன்றைக்கு தாவேகா அரசுக்கு அவர்கள் பலமான ஒரு குட்டு வைத்திருக்கிறார்கள். நீங்க கிட்டத்தட்ட நீங்க உங்கள் விருப்பத்திற்கு அரசு பணிகளை கொடுக்க முடியாது, அதற்கென்று ஒரு நடைமுறை இருக்கு. இதனால் வரை கடந்த காலங்களில் கருணை அடிப்படையில் ஏற்கனவே வேலை கேட்டு விண்ணப்பித்தவர்கள் டஜன் கணக்கில் காத்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்ப பணியாணி தருவாங்க, எப்ப நம்மை அழைப்பாங்க என்பதை தெரியாத சூழல் இருக்காங்க. இந்த சூழல்ல இந்த 41 பேருக்கு ஒரு அரசு பணி அந்த குடும்பத்தினருக்கு என்பது, ஒரு 31 பேருக்கு அரசு பணி என்பது இளநிலை உதவியாளர் பணி, டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு பட்டியலில் வரக்கூடியது. அந்த பணிகள் எல்லாம் வழங்கப்பட்டது. அதற்கெல்லாம் இரவு பகலாக இந்த மாவட்ட மைய நூலகங்கள் போனா பணம் கட்டி படிக்க வசதி இல்லாத பல இளைஞர்கள் அதிலிருந்து படிக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அரசு கிட்டத்தட்ட தொடர்ந்து அவர்களுக்கெல்லாம் பயிற்சிகள்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்ப அவர்கள் மீதான ஒரு நம்பிக்கை அது சிதைத்து இருக்கிற சூழல்ல நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு உள்ளபடியே ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு அம்சம் தான். இதுல அரசியலோ இல்ல கிட்டத்தட்ட அவர்களுக்கான ஒரு அனுசரணையோ எதுவுமே இல்லாமல் இது ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை நீதிமன்றம் வழிகாட்டி இருக்கு அப்படின்னா. ஆனா நாங்க சாதாரண பணியை தான் ஒதுக்கீடு செய்தோம், அப்படி பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்களுடைய கல்வி தகுதி பார்க்கப்பட்டது, வயது பார்க்கப்பட்டது, அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அரசு பணி கொடுக்கப்பட்டதுங்கிறதா அரசு தரப்பு வாதம். இதை கணக்கில் எடுத்துக்கணுமா? சாதாரண பணி, அவங்களுடைய வயது, அவங்களுடைய கல்வி தகுதி அப்படிங்கிறதையும் கணக்கில் எடுத்திருந்திருக்கணுமா நீதிமன்றம்? இல்ல சார், நிச்சயமா கிடையாது. வயது கல்வி தகுதி இரண்டும் இருப்பவர்களுக்கு வேலை கொடுக்கணும்னா தமிழ்நாட்டுல 10 லட்சம் பேருக்கு கொடுக்கணும். நீங்க வயது கல்வி தகுதி என்பதை தாண்டி ஒரு தேர்வு முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
அந்த தேர்வில் தகுதி பெறுவது அதுதான மையம். நீங்க ஒரு வயதும் கல்வி தகுதியும் எத்தனை பேர் வெளியே வர்றாங்க, ஒவ்வொரு ஆண்டும் படித்து முடித்து வெளியில் வருபவர்கள் எத்தனை பேர் வர்றாங்க. அப்ப அதற்காக ஒரு கருவிதான் தேர்வு முறை என்கக்கூடிய ஒரு அளவுகோல். அந்த அளவுகோல் இங்க இல்ல. இன்னொன்று, கருணை அடிப்படையில் பணி வழங்குதல் அப்படிங்கிறது இந்த வகை மேலே எப்படி வரும்? முதல்ல இங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்திற்கு செல்லக்கூடியவர்கள், அவர்கள் உள்ளபடியே ஒரு 41 பேருடைய குடும்பத்திற்கான ஆழ்ந்த அனுதாபங்கள், இரங்கல்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது கிட்டத்தட்ட அதுல ஒரு வழக்குல என்ன நடந்திருந்தாலும் அது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படணும், தண்டனைகள் அதுக்கு தீர்வாக அமையும். பட் இந்த இடத்துல இது அதிகார துஷ்பிரயோகம் தானே, 100% அதிகார துஷ்பிரயோகம் தானே. நீங்க ஒரு அரசு பணியை இந்த வகையிலான பணிகள் தான் கொடுக்கப்பட்டது என்று அவர்கள் சொல்வதற்கு கீழே தான் இளநிலை உதவியாளர், இரவு காவலர், இந்த பணிகளே கிடைக்காம எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் இருக்காங்க இன்னுமே. அவர்களுக்கு வயதையும் கல்வி தகுதியும் மட்டுமே பார்ப்பதாக இருந்தால், நம்ம ஒருவேளை தாவேக்காவனுடைய வாதத்துக்கே வந்துகிட்டா, தஞ்சாவூர்ல ஒரு வண்டிக்கு பின்னாடி சென்ற இளைஞர்கள் 2 உயிரிழந்தாங்க. கிட்டத்தட்ட இதற்கு முன்பே முதல் விக்கிரவாண்டி மாநில மாநாட்டிலேயே 6 பேர் உயிரிழந்தாங்க. அப்ப கரூர் சம்பவத்துல தாவேக்காவுக்கு சில அரசியல் கணக்குகள் இருக்கிறது. நீங்க அதனாலதான் அவர்கள் நினைவு சின்னம்ங்கிறார். அங்க போய்விட்டு விஜய் அவர்கள் பேசுகிற பொழுது, கரூர்ல நாங்க நினைவு சின்னம் எழுப்புவோம். நீங்க இது ஒரு துயர சம்பவம், இந்த சம்பவத்தை நினைவூட்டுகிற பொழுது அந்த குடும்பம் எவ்வளவு வேதனையில இருக்கோ, எவ்வளவு வழிகள்ல இருக்கோ, அங்க நினைவு சின்னம் எழுப்புறதன் மூலமா அது ஒரு நாளைக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடக்கக்கூடிய இடமா மாறும். நாளைக்கு அது எந்த அளவுக்கு அந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு வழிவகுக்க ஒருவேளை ஏற்படலாம், அரசியல் ரீதியான பிரச்சனைகள்ல. அப்ப அது அவர்களுக்கு அரசியல் லாபம் தருகிறது. அரசியல் லாபத்தினுடைய நீட்சி தான் இந்த அரசு பணி. அந்த அரசு பணியை தான் இன்னைக்கு நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. அரசு பணி என்பது கிட்டத்தட்ட இப்படியான விஷயங்களுக்கு வழங்கப்படுவதல்ல. நான் இந்த தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்கனால ஒரே ஒரு வருத்தம், இன்னைக்கு அந்த நீதிமன்றத்துல உங்க ஸ்டெர்லைட் பிரச்சனையை சுட்டிக்காட்டி இருப்பது, அது வீரியமிக்க போராட்டம். அதை இந்த அரசு தரப்பு சொல்லுகிற பொழுது ஸ்டெர்லைட் போராட்டத்தை ரொம்ப எளிதா கடந்து போறாங்க. காப்பர் உனக்கு, கேன்சர் எனக்கான் வீரியமாக போராட்டம் நடந்த மண் அது. அப்ப அப்படிப்பட்ட போராட்டத்தை மேற்கோள் காட்டுவது, அது போன்ற விஷயங்களை இன்னைக்கு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டி இருக்கிறது உள்ளபடியே ஒரு கவலையும் அதிர்ச்சியும் தரக்கூடியது. நீங்க ஒரு நீதிமன்றம் கூட்டு வைத்திருக்கிறது, அடுத்து மேல்முறையீடு போலாமா? அப்ப இப்பொழுது கூட அவர் தேர்தலுக்கு முன்பு சொன்னார், விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார், மற்றவங்களுக்கு வேண்டுமான எலெக்ஷன், எங்களுக்கு இது எமோஷனல். இப்பொழுது கூட ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கணும் அப்படிங்கறத மையப்படுத்தி தான் களமாடுறாங்களே ஒழிய அதை தாண்டிய ஒரு களமாடல் இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஓகே, திரு ஜவஹர்லி, அரசு பணி நியமனம் அப்படின்னு தகவல் கசிந்த போதே, ஊடகங்களில் செய்திகள் வர தொடங்கிய போதே மிக கடுமையான விமர்சனங்கள் வந்தது. அரசு நடத்தக்கூடிய நிகழ்வுகளில் உயிரிழந்து அதற்கு ஏற்ற மாதிரியான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டா சரி, அரசியல் கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு அதில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு அரசு பணி நியமனம்ங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு அப்போதே விமர்சிக்கப்பட்டது. ஆனால் அந்த விமர்சனங்களை கடந்து அரசு பணி நியமனங்களை வழங்கியது. இப்போ நீதிமன்றத்துடைய இந்த உத்தரவுங்கிறது தாவேக அரசுக்கு கடும் பின்னடைவா இருக்கா? இது விமர்சனம் செய்ததுன்னா யார் சார்? எதிர்கட்சிகள், இந்த அரசாங்கத்தை பிடிக்காதவர்கள், இந்த ஆட்சி எப்படி வந்தது என்று இன்னும் யோசிச்சு கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதாவது இது இப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இறுதி தீர்ப்பு இல்லை. இது மேல்முறையீடு போவாங்க, தீர்ப்புகள் மாறலாம். இது அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் போவோம், உச்ச நீதிமன்றம் போவோம். நிச்சயமாக அவர்களுக்கான வழிக்கான மருந்து இந்த அரசாங்கம் தடவும். நீங்க முதல்ல அவர் நண்பர் கூட பேசுவார், அதாவது அவங்கள தாவேகா கட்சிக்காரர்களாலே பேசுறார். பாதிக்கப்பட்ட மக்களாவோ இல்ல அந்த மக்களுடைய வழியாகவோ, அந்த குழந்தைகள்லாம் இறந்திருக்காங்க அந்த குடும்பத்தினர் ஒருத்தராவோ பார்க்கறதே இல்லை. முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரு? தன்னை பார்க்க வந்த ஒரு மக்கள், தன்னை பார்க்க வந்த ஒரு மக்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை பாதிப்பு வந்ததுக்கு ஏன் வந்தது, எதற்காக வந்தது, எதனால் ஏற்பட்டது, அது சதியா, அந்த சதியால் அது உண்மையிலே நடந்ததா, எல்லாமே விசாரணை தெரிய போகுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சதியால் ஏற்பட்டிருக்குமோடு சந்தேகத்தை தான் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் பகிரங்கமா சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு ஒரு மருந்து தடவக்கூடிய வகையில அரசு வேலை கொடுக்க இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லையா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது மாதிரி கருணை அடிப்படையில் வேலையை 25% கொடுத்துக்கிட்டு தான் சார் இருக்குது இந்த அரசாங்கம். ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம நீங்கள் தூத்துக்குடி சம்பவத்தில் கொடுத்தது அதுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. சரி, சாலை பணியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சாலை பணியாளர்களை போட்டாங்க. யாரை போட்டாங்க? கட்சியில் வட்ட செயலர், மாவட்ட செயலர், குடும்பம் எல்லாத்தையும் போட்டாங்க. 9000 பேர் கட்சிக்காரனை போட்டாங்க. அவர்களே அம்மா புரட்சி தலைவர் அம்மா அந்த கட்சிக்காரங்களை எடுத்துட்டாங்க. அந்த எடுத்த கடகையை மீண்டும் போட்டாங்க. அது எந்த அடிப்படையில்? அப்பெல்லாம் கேள்வி கேட்காதவர். டெஸ்மா சட்டம் புரட்சி தலைவர் அம்மா கொண்டு அந்த டெஸ்மா சட்டத்தினால என்ன ஆயிடுதுன்னா அரசு ஊழியர்கள் பல பேர் 2000 பேர் பணி நீக்கம் செய்யறாங்க.
உடனே டெம்பரரியாக அன்றைக்கு படித்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்கறாங்க. புரட்சி தலைவர் 2050 பேருக்கு வேலை கொடுத்தாங்க சார். அப்பெல்லாம் யாருமே எதிர்ப்பு கொடுக்கல. இப்ப இந்த அரசாங்கத்து மீது காழ்ப்புணர்ச்சி, வெறுப்பு, கோபம், இது என்னடா? இதை கரூரை வைத்துக் கொண்டு இவர்கள் அரசியல் ஆடுறதுக்கு பாக்குறாங்க. என்னடா, இந்த விபத்து ஏற்பட்டது விஜய் அவர்களால் ஏற்பட்ட என்ன சார்? கூட தாசில்தார் போஸ்டும் கொடுத்துட்டாரா, இல்ல கலெக்டர் போஸ்ட் கொடுத்துட்டாரா? என்ன ஒரு கடைநிலை ஊழியர், வயசு, கல்வி தகுதி, அதுக்கேற்ப குரூப் 4க்கு கீழே உள்ள பொறுப்பு தானே கொடுத்துருக்காங்க. நீதிமன்றம் அதையும் விமர்சனம் செய்யுது. அரசு தரப்புல இந்த வாதம் வச்சாங்க, சாதாரண பணி தாங்க நாங்க கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க. நீதிமன்றம் என்ன கேக்குதுன்னா, சாதாரண பணிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லா பணிகளுமே ரொம்ப முக்கியமான பணி. ஒரு வேலை கொடுக்குறீங்க, அரசு வேலைன்னா அது அந்த குடும்பத்திற்கு ரொம்ப உதவிகரமாக தான் இருக்கும். அதனால இதை சாதாரண பணின்னு ஒதுக்கீடு செய்ய முடியாதுன்னு நீதிமன்றம் 2 கேள்வி கேட்குது. இதுல தினந்தோறும் அரசு பேருந்துகள்ல விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குறீங்களா? சிவகாசி பட்டாசாலைகளில் விபத்து ஏற்பட்டு சிலர் உயிரிழக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குறீங்க. இப்போ கருணை அடிப்படையில் வேலைங்கிறத வரையறை பண்ணலைன்னா இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழக்கக்கூடியவர்கள் வருவாங்க, ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிரும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, நீதிபதியினுடைய பார்வை ஒவ்வொரு நீதிபதிக்கும் மாறுபடும். இந்த நீதிபதியினுடைய பார்வை வேற நீதிபதிக்கு இருக்காது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடியாராக இருக்கட்டும், எல்லோரும் அவர்கள் சொன்னதுன்னா சில நேரங்களில் அவர்களுக்கு ஏன் அரசு வேலை கொடுக்க கூடாதான்னு கேட்டார். ஏன் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. அப்ப அதெல்லாம் சரிதானா? அரசு வேலை கொடுக்கணும் மீனவர்களுக்குன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன் சார், உங்களுக்கு இந்த மக்களுக்கு கொடுக்கறதுல அவ்வளவு கோபம், வெறுப்பு என்ன? 31 பேருக்கு நீங்க எத்தனையோ லட்சம் பேர் நீங்க கியூல நிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. கியூல நிக்கிறாங்க ஒரு 31 பேர்னால ஏதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தூத்துக்குடி சம்பவத்திலேயோ இந்த இது சார் நான் என்ன சொல்றேன், பணம் கொடுக்கலாம்டா, அது அரசு மக்கள் அரசியல் கட்சி நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு உயிரிழந்தவர்கள் யாருக்கேனும் இதுக்கு முன்பாக இருந்த கட்சிகள், ஆட்சி பொறுப்பில் இருந்த கட்சிகள், திமுகவோ அதிமுகவோ, அவங்களுடைய அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு அரசு பண்ணி கொடுத்த முன்னுதாரணம் இருக்கா அப்படின்னு நீங்க அது கட்சி கூட்டத்துக்கு வந்ததா தான் பாக்குறீங்க. அந்த கூட்டத்திற்கு விபத்துங்கிறது வேற, இது சதிங்கிறது தான் பிரச்சனை. இல்ல, அது எப்படி முன்முடிவோடு அணுகும்? அந்த நீங்க விஜய் அவர்களுக்கு 10 மணி வரைக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டது சார். இல்ல, நான் முடிச்சிடறேன். ஒரே ஒரு நொடி, நீங்க கவனமா தான் வார்த்தையை பயன்படுத்துவீங்க, அரசியல் விமர்சகர், நீங்க கட்சிகள்லாம் இருந்திருக்கீங்க. எப்படி நீங்க நேரலையில இந்த விபத்தை சதின்னு எப்படி நீங்க அறுதிட்டு சொல்றீங்க? நீதிமன்ற ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இல்ல, நீங்க அதை ஏத்துக்கிறீங்களா? நீதிமன்றம் முடிவு செய்யட்டும், அது வேற சிபிஐ விசாரணை. நான் சொல்றேன், விசாரணை முடிவுல தான் நீதிமன்றத்தினுடைய இது விசாரணை இருக்கு சார். என்னன்னா, முதல்ல அனுமதிக்கப்பட்ட நேரம், அந்த கூட்டம் நிறைவேறினா அந்த மக்களை டைவர்ட் பண்ணாத காவல்துறை, குழந்தைகளை அனுமதித்த காவல்துறை, அவர் பேசும்போது விபத்து ஏற்பட்ட மின்சார கட்டானது, செருப்புகள் வீசப்பட்டது, இதெல்லாம் சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நீங்க சதின்னு சந்தேகப்படுறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, சதினே முடிவுக்கு வந்து சந்தேகம் சொல்றேன், விசாரணை இருக்கு. ரெண்டாவது நீதிமன்றம் கொட்டு வச்சிருச்சுன்னு சொல்லிட்டாரு இந்த அரசு. ஏதோ இந்த அரசு சார், கடந்த காலத்துல திமுக ஆட்சியில எவ்வளவோ கொட்டு எல்லாம் வாங்கி சலிச்சு போன, இப்ப கொட்டு வச்சு நீங்க கரூர் விஷயத்தை போக கூடாது, கரூரை பத்தி பேசக்கூடாது நீதிமன்றத்துக்கு போனதுக்கு சொல்லிச்சா? இல்ல, அப்படி நீதிமன்றத்துக்கு போகவே இல்லை, அதுவும் ஏற்கனவே பேசியிருக்கோம். இல்ல சார், நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட மனுல நீ கரூருக்கு திரு விஜய் போக கூடாதுன்னு எந்த இடத்துலயும் அவங்க அந்த கோரிக்கை, நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? இல்ல, அவங்க வைக்கலன்ற நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? கரூர் பத்தி பேசக்கூடாதுன்றோ கரூர் போக கூடாதுன்னு எங்களால் உத்தரவிட முடியாது. நாங்கள் இதை நீங்க கேட்பதற்கு நீங்க அது சரியான முறையும் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கோரிக்கையை வைக்கலையே அவங்க சார். நீதிமன்றம் சொல்லிச்சா? கோரிக்கை இருந்தது சார். அப்ப நீதிமன்றம் எதுக்கு சொன்னாங்க? நீதிமன்றம் அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாங்க? அந்த கொட்டு வச்சிருக்காங்க, செந்தில் பாலாஜி கொட்டு வச்சிருக்காங்க, கே நேருக்கு கொட்டு வச்சிருக்காங்க, பல பேருக்கு கொட்டு வச்சிருக்குது நீதிமன்றம். இது ஒரு கொட்டு இல்ல. ஆனா நான் கேட்கிறது, பாதிக்கப்பட்டவர்கள், அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருணை அடிப்படையில் 42 பேர் இருந்தா கூட 31 பேர் கொடுக்கறாங்க. நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தவங்க. இந்த சரி, கள்ளச்சாராய மரணம் 72 பேர் மரணம், அந்த மரணத்துக்கு பணம் கொடுத்தாங்களா? அது யாருடைய பணம்? திமுகனுடைய பணமா?
அரசாங்கத்தினுடைய பணம். அந்த கள்ளச்சாராய மரணம் எப்படி ஏற்பட்டது? உங்க ஆட்சியா அலட்சியத்தால் ஏற்பட்டது. அதற்கு பின்னணியில யார் இருந்தது? யாரு? திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியனா கதிரவன், இவர்கள் எல்லாம் இருந்தாங்கன்ட்டு தெளிவானுச்சு. அப்போ அதுக்கு நீங்க பெரிய நிவாரண தொகையை கொடுப்பீங்க. ஆனா இதுக்கு ஒரு நிவாரணம் அரசு சார்பிலே 10 லட்சம் ரூபாய். தாவேகா 20 லட்சம் கொடுத்தாங்க. தாவேகா 20 லட்சம் இது கொடுக்கறாங்க. இப்போ இது அவர்களுக்கு போதுமானதா? தன்னை ஒரு முதலமைச்சராக இருந்த பாருங்க சார், தன்னை பார்க்க வந்த குடும்பம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, அது எதனால் ஏற்பட்டிருக்கு ஒரு நான் கேட்கிறேன், முதலமைச்சருக்கு ஒரு டாக்டர் சீட்டுக்கோ ஒரு முக்கியமான துறைகளுக்கு ஒரு பொறுப்போ வேலை கொடுக்கறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? சட்டத்தில் இருக்கா இல்லையா? சட்டத்தில் அதிகாரம் இருக்கா இல்லையா? அதிகாரம் இருக்கு. புரியல எனக்கு. அவருக்கு ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா? அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? எத்தனையோ பேருக்கு கொடுத்திருக்காங்க. நீதிமன்றம் அதை ஒத்துக்கல சார். நீங்க அவங்க என்ன பாயிண்ட் அவுட், நீங்க கேட்ட பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஒருத்தர் கூட்டத்துக்காக விபத்தினால் இறந்தார்கள் என்பதற்காக உங்கள் பார்வை. இந்த விவகாரத்தை மட்டும் சொல்லல சார் நீதிமன்றம். பொதுவா நீங்க கருணை அடிப்படையில வேலை கொடுக்கணும்னா அரசியலமைப்பு சட்டம் 14, 15 2 வரையறை இருக்கு. அந்த வரையறைக்குள்ளதான் நீங்க வேலை கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அவங்க இந்த வேலைக்காக மட்டும் சொல்ல. நீதிமன்ற பார்வையை நான் விமர்சனம். ஆனா நீதிமன்றம் ஒவ்வொரு நீதிபதியினுடைய பார்வை ஒவ்வொரு வாராக இருக்குது. நாளைக்கு ஒரே ஒரு சமூக நீதி இடஒதுக்கீடு பிரச்சனையிலே நீதிபதிகள் எப்படி எல்லாம் சொல்றாங்க. நாளைக்கு நாம எதிர்க்கிறோம். அதுக்கு எப்படி வந்திருக்கு? அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு சென்று வெற்றி பெற்று வரட்டும், அப்ப அதை சரின்னு பேசலாம். அந்த அடிப்படையில். ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்பதற்கும் இல்ல ஒருத்தருக்கு இந்த காலேஜில் ஒரு சீட்டு கொடுப்பதற்கும் இந்த பொறுப்பை அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு இல்லன்னு நீதிமன்றம் சொல்லுது சார். இது வரைக்கும் எல்லா ஒரே ஒரு நொடி நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. இன்னைக்கு உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்குள்ள நின்னு பேசுவோம். நாளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்குள்ள பேசுவோம். இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் கருணை அடிப்படையில் இல்லன்னு சொல்லுது. நீதிமன்றம் இல்லன்னு சொல்லுது. சார் எவ்வளவு வேலை கொடுத்திருக்காங்க சார். ஸ்டாலின் கொடுத்திருக்கிறாரு, நீங்க அம்மா கொடுத்திருக்காங்க, எடப்பாடியார் கொடுத்திருக்கிறாரு. சரி, தூத்துக்குடி சம்பவத்துக்கு எப்படி கொடுத்தாங்க? கரெக்ட் சார். அதை யாராவது எதிர்த்து நீதிமன்றம் போய் நீதிமன்றம் அப்படி ஒரு அப்சர்வேஷன் சொல்லி நம்ம அதை ரத்து பண்ணதை பேசினா பரவாயில்ல. நீதிமன்றம் அப்படி கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்றது. நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த சம்பவத்தால் ஏற்பட்டதால் கொடுக்க முடியாது அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் கொடுக்கறாங்க. ஆனால் ஒரு முதலமைச்சரால யாருக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லல. அப்படி சொல்லல. இந்த விஷயத்துக்குள்ள நீங்க கொடுக்கணும்னா அந்த வரையறைக்குள்ள அவர் முதலமைச்சர் என்ன பார்வையில பாக்குறாருன்னா, தன்னால் ஒரு அந்த ஊரே பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு, அவர்களுக்கு மருந்து தடவணும் என்கின்ற அடிப்படையில், கருணை அடிப்படையில் அவர்கள் வலியோடு வலியா இருக்கிறோங்கிற அடிப்படையில் கொடுக்கறாங்க. அதை கொச்சப்படுத்த வேணாம். அதுல எந்த விதமான பாகுபாடு ஒண்ணே ஒண்ணு அவர்களை தாவேக்கா காரங்கள நினைக்கல. நம்ம கொச்சப்படுத்துறோம், அவங்களை மலினப்படுத்த வேண்டாம். நம்ம இப்ப அவங்களுடைய வழி நீதிமன்றத்தை கேட்கிறேன். நம்ம அவங்களை யாரையும் கொச்சப்படுத்தல, யாரையும் மலினப்படுத்தல. இப்ப நீதிமன்றத்துடைய ஒரு நிமிஷம் சார், தீர்ப்பால அவங்களுக்கு வலி எவ்வளவு ஏற்பட்டு, அது நீதிமன்ற உத்தரவை ஏத்துக்க தானே சார் வேணும். இல்ல அவங்களுக்கு எவ்வளவு வலி வந்திருக்கும், அதை ஏத்துக்க நீதிமன்றம் மேல்முறையீடு போவாங்க. அது போட்டும் நீதிமன்ற உத்தரவு வலி ஏற்படுத்துதாங்கிறது இல்ல. நியாயத்தின் பக்கம் இருக்கா இல்ல, அவ்வளவு அப்படிதான் பேச முடியும். நாளைக்கு நீதிமன்றத்துடைய உத்தரவுல அவங்களுக்கு சில முரண்பாடுகள் இருக்கு. நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துல கூட உத்தரவுகள் மாறும். ஆனா அவரு எங்க நின்று இவ்வளவு நேரம் பேசுறாரு திரு ஜவஹர் அலினா, பொலிட்டிக்கலா இதுக்கு வந்த ஒரு எதிர்ப்பு இருக்குல்ல, கொடுக்க தொடங்குறாங்கிறதுல இருந்து பொலிட்டிக்கலா அந்த எதிர்ப்பு தான் அதிகமா அவர் மேற்கோள் காட்டி பேசுறாரு. அதைத்தான் அவர் ரொம்ப விமர்சிக்கிறார். நாளைக்கு நீதிமன்ற தீர்ப்பு கூட மாறும். ஏன் அரசியலா இதை எதிர்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அரசியலா யாருமே இங்கே எதிர்க்கல. அதாவது அந்த இறந்து போன 41 பேர், 1.25 வயசு குழந்தை உட்பட, அன்று இரவு கதறியவர்கள் யார், அழுதவர்கள் யார், அவர்கள் பக்கம் நின்றவர்கள் யார்? மனசாட்சியோட தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த 41 பேர் அன்னைக்கு இறந்தப்ப கூட நின்னது யார்? சமீபத்தில் தாவைக்காவில் சேர்ந்த அதிமுக விஜயபாஸ்கர் நின்னார். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் கரூரில் இருந்த அனைத்து அரசியல் கட்சி நபர்களும் போனாங்க. எந்த அரசியல் கட்சி நான் சொல்லல, திமுக அதிமுக அப்படிலாம் இல்லை. அரசியல்வாதி, அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி, மனிதாபிமானி, எல்லாரும் அங்கே போய் நின்னாங்க. இன்னைக்கு அவர்களுடைய வழியை புரிந்து கொள்கள் என்று தாவைக்கா நண்பர்கள் பேசுறாங்க. அன்னைக்கு அவங்க கதறினப்ப ரத்தமும் சதையுமா இருந்தப்ப தூக்கிட்டு போனது யாரு? அன்னைக்கு இருந்த போலீஸ். இன்னைக்கு நீங்க குற்றம் சாட்டுகின்ற போலீஸில் இருந்து அந்த அன்னைக்கு யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அந்த அரசு அமைச்சர்கள் வந்து தான் அழுதாங்க. அதை நாடகம், ஃப்ராடு அப்படின்னு சொல்லி மீம்ஸு, ரீல்ஸ்லாம் அவங்க போட்டாங்க. அழுததையும்
அந்த கண்ணீர் குழந்தைங்கலாம் இதை பார்த்து அழுததை எல்லாத்தையும் அவங்க இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு போயிட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் இன்று முதலமைச்சராக இருப்பவர், இன்று தாவேகாவின் தலைவராக இருந்தவர் யாருமே அந்த பக்கம் கூட வரலையே. அந்த பக்கம் வரலை, அது குறித்து யாரும் பேசலை. அன்றைய கணம் வரையும் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு பேசிய தாவேகா நண்பர்கள் 1 மாதம் விவாதம் நடத்தினப்ப எங்கே போனாங்கன்னு தெரியலையே. இன்னைக்கு வேக வேகமாக வந்து அவங்களுடைய வலி, அவங்களுடைய அழுகை, அது ஒரு ஃபீலிங், அது ஒரு எமோஷ்னல் எல்லாம் பேசுகிறீங்க. அன்றைக்கி நைட்டு அழுதப்ப எங்கே அந்த 1.25 வயசு குழந்தையினுடைய தாய் அன்றைக்கி அழுதப்ப என்ன ஒரு மாற்றுத்திறனாளி காது கேட்காத இது குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தை இறந்து போணுச்சுங்கிறப்ப தமிழ்நாடே கதறிச்சே, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படின்னு, என்னாச்சுன்னு. அப்போ 36 பேர் செத்துட்டாங்களே சார்னு கேட்டப்ப திருச்சி ஏர்போர்ட்டில் வேகமாக போனது யார் சார்? 36 பேர் செத்து போயிட்டு தான் சொல்கிறாங்கன்னு செய்தியாளர் கத்திக்கிட்டே இருந்தப்போ போனது யார்? அந்த சம்பவம் கண்ணு முன்னாடியே நடக்கும்போது வேகமாக இதை விட்டது யார்? இந்த விஷயங்கள் பற்றிலாம் பேசாமல் நாங்கள் அவங்க வழியை நாங்கள் உணர்ந்திருக்கோம், நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கிறாங்களே, அந்த வழியை அன்னைக்கே உணர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் பண்ணாங்க. அந்த கட்சி அவங்க புதுசாக தோன்றியிருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு விபத்து நடக்குது, அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு அவங்களுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை. அதனால் இமீடியட்டாக அவங்களால ரியாக்ட் பண்ண முடியல. இப்போ அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தன்னை பார்க்க வந்து உயிரிழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் நிவாரணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு டிரான்சிஷனை ஏன் விமர்சனம்? ரொம்ப ரொம்ப சரியான வார்த்தையை நீங்களும் பயன்படுத்தினீங்க, ஐயாவும் சாரும் பயன்படுத்தினாங்க, ஜவஹர்லையும். அவரை பார்க்க வந்து உயிர் போன கூட்டம், இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலை, அவரே முடிக்கும் போது சொன்னார். தன்னை பார்க்க வந்து போனவங்களுக்கு ஏதாவது செய்யணும்ல சார், அதை அவரே பயன்படுத்தின வார்த்தை ரொம்ப ரொம்ப சரியான வார்த்தை. அவருக்கு நான் 1000 முறை அதுக்கு நன்றி சொல்கிறேன். ஏனால் அந்த நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி அல்ல. அவங்க யாரும் திருவிழாவுக்கு வரல, கோவிலுக்கோ பள்ளிவாசலுக்கோ சந்தனக்கூடுக்கோ வரல, தன்னுடைய தனிப்பட்ட அபிலாஷைகளுக்கு வரல. வர வைத்தது யாரு? தாவேகா. அன்றைய விஜய், இன்றைய முதலமைச்சர், அன்றைய அந்த கட்சியின் தலைவர் விஜய், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அந்த மாவட்ட செயலாளர் மதியழகனா, இவர்கள் ஏற்பாட்டின் பேரில் தானே வந்தாங்க. 12 மணிலேருந்து தலைவர் உங்களுக்கு காட்சி அளிப்பார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ ட்விட்டரில் போட்டதை நம்பி தானே கட்சிக்காரங்க வந்தாங்க. கரூர், நாமக்கல், பரமத்தி வேலூர், சேலம்னு 5 மாவட்டத்திலேருந்து கூடினாங்களே, நீங்கள் வர வழியெல்லாம் பின்னாடி ஓடி வந்தாங்களே. இது எல்லாவற்றையும் மறந்துட்டு அந்த மக்கள் மீது உங்களுக்கு இரக்கம் இல்லையா அப்படின்னு வழக்கு போட்டவங்க மீது சொல்கிறீங்க. இன்றைக்கி வழக்கு போட்டிருக்கக்கூடிய நாம் தமிழரோ தமிழ் அன்சாரி அமைப்போ அல்லது இதை சட்ட ரீதியாக கேள்விக்குட்படுத்துகின்ற பத்திரிகையாளர்கள், கட்சிக்காரங்க எல்லாரையும் பார்த்து இவங்க ரொம்ப அழகாக அந்த 41 குடும்பம் ஏழை இல்லையா, அவங்க மீது இரக்கம் இல்லையாங்கிறாங்க. 41 குடும்பம் செத்துருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க அந்த பத்திரிகையாளர்கள் அன்று கேள்வி கேட்டவங்களாம். அவர்கள் செத்திருக்கும் போதும் கதரும் போதும் இவர்கள் ஓடி போனாங்க. அமெரிக்காவுக்கும் அதே எண்ணம் தானே இருந்திருக்கும். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாதுங்கிற எண்ணம் தானே அவங்களுக்கு. அதற்கான காரணங்கள் என்ன? இன்னைக்கு இவங்க இந்த வலின்னு சொல்லும் போது இந்த வரலாறு நம்ம சொல்லலாம். இல்ல, இந்த டிரான்சிஷனை தான் நான் கேட்கிறேன். தாவேகா தலைவராக திரு விஜய் இருக்கிறாரு, அந்த கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு உயிரிழக்கிறாங்க. அப்புறம் அவர் முதல்வராக மாறுகிற போது தன் அதிகாரத்திற்கு உட்பட்ட அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறதுல ஏதேனும் தவறு இருக்கான்னு அவர் கேள்வி கேட்கிறார். அரசியலமைப்பு சட்டப்படி அதிகாரம் இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் முதல்வராக அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட எதையும் செய்ய முடியாத அவரால். சார், அந்த சம்பவம் நடந்ததுக்கு அடுத்த நாள்ல இருந்து அந்த குடும்பத்தின் பக்கம் நின்றுக்கணும் சார். அந்த குடும்பத்துக்கு செஞ்சிருக்கணுங்கிறது தான் நானும் சொல்கிறேன். சட்டம் இதெல்லாம் விடுங்க, அடிப்படை மனிதாபிமானத்தோடு அன்னைக்கு அணுகியிருக்கணும்ல. முதல்ல 2-3 குடும்பங்கள் வந்து விஜயை விமர்சனம் பண்ணிலாம் பேசிட்டாங்க, வீடியோலாம் வந்துச்சு, எங்களுக்கு தரலைங்கிறாங்க. ஒருத்தவங்க நான் தலித்துங்கனால தரலையான்லாம் வீடியோ வந்துருச்சு. அடுத்த 2 நாளில் பாராட்டி பேசுகிறாங்க. என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஒரு தாய் சொல்கிறாங்க, இவன் அப்பனாவே இருந்ததில்ல, என் புருஷனாவே இருந்ததில்ல, ஓடி போயிட்டான், இப்போ கரூர் நிவாரண நிதினோட சிபிஐக்கு வழக்கு போடுறப்ப கையெழுத்து போடுறதுக்கு வந்துட்டான்னு எல்லா வீடியோவிலும் வந்தது. என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியும். இதெல்லாம் நடந்து அது சிபிஐ வசம் போனதுக்கு பிறகு தான் ஒவ்வொருத்தரும் விவாதங்களை வந்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க. அருணா ஜெகதீசன் கையில் அந்த வழக்கு இருக்கிற வரை யாரும் பேசலை. அதனால் சம்பவம் நடந்து 60 போன செப்டம்பர் தான், இப்படி யாருக்கும் எதுவும் மறந்துடாது. அதனால் இன்றைக்கி நான் கேட்பது, இவங்க வலின்னு சொன்னதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ நான் முழுக்க சட்ட ரீதியாக மட்டும் பேசுகிறேன். சட்டப்படி இது என்ன சார், இது என்ன ஒரு விழுக்காடு இதில் சட்டம் இருக்கா? கருணை தொகை அடிப்படையில் இதுவரைக்கும் கொடுத்தது இல்லைன்னா சார், பணியில் இருக்கும்போது ஒரு அரசு பணியாளர் மாரடைப்புனாலோ அந்த பணி செய்து கொண்டு இருக்கும்போதோ உயிரிழப்பு ஏற்படும் போது அவங்க மகனுக்கோ மகளுக்கோ அந்த என்ன படிச்சிருக்காங்களோ தகுதி அடிப்படையில் கொடுப்பாங்க. இதுவும் எப்படி ஒன்றாகும் சார்? அரசு பணிக்காகவே தான் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. 20 வயசு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் சிவில் சர்வீஸோ குரூப் 1ஓ குரூப் 2ஓ அதை படித்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணலாம், அதை படித்து முடிச்சுட்டு வீடு கட்டிக்கலாங்கிற அளவுக்கு 2 வருஷம் 3 வருஷம் புக்கோடையே அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டால், இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கே வீட்டில் அதை இது பண்ண சொல்லிட்டாங்க, படித்து அதில் ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க.
அப்போ எவ்வளவோ இதுக்காக இது பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய வரிப்பணம், எத்தனையோ படித்த இளைஞர்களுடைய கனவு, அவங்களுடைய வேலை வாய்ப்பும் போகுது. அது சாதாரண பணியோ குரூப் 4க்கும் கீழேயோ ஏதோ ஒன்று, ஒரு அரசு பணிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கால் காசுனாலும் கவர்மெண்ட் வேலை அப்படின்லாம் நம்ம மக்கள்கிட்ட உண்டு. நீங்கள் சரி அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடாதாங்கிறீங்க. கண்டிப்பாக நம்ம மக்கள் வந்து இது ஒரு அரசோட தொடர்பு பட்டு அரசு கொடுத்துருந்தா மக்கள் யாரும் இதை இது பண்ணியிருக்க மாட்டாங்க. அரசு நிகழ்வா இருந்திருந்தா இது ஒரு அரசு, இதுக்கு அரசு பொறுப்பேற்கவே முடியாதே. தனிப்பட்ட நபர் அவரை பார்க்க வந்தாங்க, அவங்க கட்சி பொறுப்பு, அந்த தலைவர் பொறுப்பு, அதை ஏற்பாடு பண்ணவங்க பொறுப்பு. இதுக்கு எப்படி சார் நீங்களும் நானும் நம்மளுடைய வரி போனோம், நம்மளுடைய அரசு வேலை எப்படி பொறுப்பாகும்? அதான் சாலை பணியாளர் நியமனம் குறித்து அவர் கேள்வி கேட்டாரு சார். அது எல்லாமே அரசியல் விஷயங்கள். சாலை பணியாளர் இது வந்து திமுக காரங்க வேலைக்கு போட்டாங்க, அதிமுக வேலைக்கு போட்டாங்கிறது அரசியல் நிகழ்வு. நீங்க இதோட இதை ஒப்பிட முடியாது. அதுல யாரும் வந்து இப்படி வந்து தனிப்பட்ட நபருக்காக அங்க யாரும் சாகல, அப்படி அதன் அடிப்பில் கொடுக்கல. அப்புறம் டெஸ்மாலாம் பேசுறாரு, அது வேற. அதுல இருங்க, அப்ப கொடுக்கப்பட்டது வேலை வாய்ப்பு நீங்க கேள்வி கேட்டாங்களா? இருங்க சார், டெஸ்மா நிகழ்வு 2001 நடந்தது. அது எவ்வளவு பெரிய நிகழ்வுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிவபிரியன் சார்லாம் இருக்கிறாரு. நைட்டியோட கொடுக்கப்பட்டதா இல்லையா? இருங்க சார், அப்படி தட்டையாலாம் பேச முடியாது. இரவு 12 மணிக்கு நைட்டியோட இருந்த ஒரு அரசு பள்ளி ஆசிரியர், 45 வயது, 53 வயசுல முண்டாபணி வேலை வாய்ப்பு சார், இப்படிலாம் தட்டையா பேசாதீங்க. அந்த நிகழ்வு கண்டிக்கப்பட்டது. இருங்க சார், அது வன்மையானது. அரசு பணியாளர்களை டெஸ்மா மூலம் இரவு 12 மணிக்கு கைது செஞ்சாங்க. முண்டாபணியனோட நைட்டியோட 45-46 வயதுக்கு மரியாதைக்குரிய ஒரு அரசு பணியாளர்களை கைது செய்து அந்த இடத்துல இவங்க இன்னொரு ஆட்கள் நிரப்புனாங்க. எதோட இது பண்றாங்க? அப்பா எதுவும் கேள்வி வந்ததா? அப்போ விமர்சனத்திற்கு உள்ளானுச்சு. அப்போ விமர்சனம் சரி, ஒரு இரக்கத்தோடு பார்க்கணுங்கிறது இருந்திருக்கணும். அவர் கேட்டது அதுக்குதான் நீங்க கை உயர்த்தினீங்க. நீங்க கரூர் சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அந்த துயர சம்பவம் நடந்த நாள்ல இருந்து தாவேகா கூட நின்றிருந்தாங்க, பாதிக்கப்பட்டவர்களுடன் நின்றிருந்தாங்க அப்படின்னா இப்ப அவங்க பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்போது மற்ற கட்சிகள் தானே கூட நின்னாங்க, ஆளும் அரசோ எதிர்கட்சிகள், எல்லா கட்சிகளும். தாவேகா நிக்கலையேன்னு கேட்டார், அதுக்கு தான் கை உயர்த்தினீங்க. அந்த கூட்டம் முழுக்க தாவேகாவுடைய கூட்டம். அந்த கூட்டம் தான் காப்பாத்திச்சு. இருங்க சார், அப்படி நீங்க அந்த கூட்டத்துல முழுக்க தாவேகாக என்ன, நீங்க தலைவர் ஓடி போயிட்டாரு, அவருக்கு வந்து வழி தெரியலண்டா, அவர் வழியோட தான் வெளியேறினார். நீங்க ஏன் வெளியேறினீங்கன்னு கேட்கறது, வேகமா போனீங்கன்னு கேட்கறது. அந்த சமயத்துல காவல்துறை அவர் சொல்லி இருக்குது, அவரை அப்புறப்படுத்த வேண்டும்னு காவல்துறையினுடைய உத்தரவு. அதை சொல்றது நியாயத்தை இது பண்றதை விட்டுட்டு வழி இல்லாமையா சார், அந்த வேதனையோடு தான் தயாரா இருந்தாரா? என்னது அன்னைக்கு திருச்சி ஏர்போர்ட்ல பிரஸ் சந்திக்க தயாரா இருந்தாரா விஜய்? சார் அன்னைக்கு எப்படி சார் சந்திக்க முடியும்? நீங்க தான் சொன்னீங்க பிரச்சனை என்ன தெரியுமா, ஏன் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, என்ன காரணத்துக்காக ஏற்பட்டது, அதனுடைய பின்னணி என்ன, அதுதான் பிரச்சனை. அது தலைப்பு அது இல்ல, அரசு பண்ணி கொடுத்ததான். அதுதான் சரி, நான் வரேன். அடுத்த சுற்றுல பேசுவோம். அவரே லேட்டா வந்திருக்காரு, 2 கேள்வி கேட்டு இடைவேளைக்கு போகணும். திரு சுப்ரன், நீதிமன்றம் விமர்சனம் செய்திருக்கிறது. அரசு தரப்பு உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்று இரவு ஆலோசனை, நாளை காலை முடிவுன்னு திரு நிர்மல்குமார் சட்ட அமைச்சர் சொல்றார். இதுல மீண்டும் அரசு இது மாதிரியான முன்முடிவுகள் எடுக்கிறதுங்கிறது சரியானதாக இருக்குமா உங்களுக்கு? இல்ல, அவங்களோட பாலிசி டிசிஷன், இது சரி தவறுங்கிறது பாலிசி டிசிஷன், அவங்களுடைய பாலிசி டிசிஷன். வேலை கொடுக்கணும்ன்றது. ஆமா, வேலை கொடுக்கணும். இப்போ ஜீவா வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்ஸ் 2-3 எழுப்பினாரு. இந்த கட்சி கூட்டம் தானே, அதற்கு ஏன் மக்களினுடைய வரி பணத்தை செலவு பண்றீங்கன்னு. அப்ப அன்னைக்கு இருந்த திமுக அரசு அந்த 10 லட்சமும் கொடுத்துருக்க கூடாதுல்ல. நீங்க மக்களுடைய வரி பணம் செலவாகுதுன்னா 1 ரூபாய் செலவானாலும் சரி, 10 ரூபாய் செலவானாலும் சரி, ஒண்ணு தானே. அப்போ அன்னைக்கு வந்து அன்றைக்கு இருந்த திமுக அரசு எதற்கு அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள் அப்படின்னு யாருமே கேட்கல. அன்னைக்கும் அது தாவேகாவினுடைய கூட்டம் தானே. திரு விஜய் அவர்கள் வந்து அதை கொடுக்கணுமா இல்லையாங்கிறது, அந்த இது வந்து அரசாங்க பதவி கொடுக்கணுமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா சரிதானா? அதாவது வேலை வாய்ப்புக்கு அதான். இப்ப நீங்க ஒரு விபத்து நடக்குது, அரசு பேருந்துல விபத்து நடக்குது, தனியார் பேருந்துகள்ல விபத்து, பட்டாசாலைகள்ல விபத்து, தனியார் நிறுவனங்கள்ல கூட விபத்துகள் நடக்குது. அரசு வந்து அந்த விபத்தினால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதுங்கிறது காலகாலமா இருக்கு. ஆனா அந்த விபத்துகளை உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி அப்படிங்கிறத பொதுமைப்படுத்தி வச்சிருக்காங்களான்னு ஒண்ணு. இன்னொன்னு, அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு வந்தவர்கள் விபத்தினால உயிரிழக்கிற போது ஏற்கனவே அரசு பணி கொடுக்கப்பட்டிருக்காங்கிறதும் கேள்வி. அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல, அந்த மாதிரி உங்களுடைய கேள்வி எனக்கு புரிகிறது. இப்ப அரசு பணிகள் ஒரு கவர்மெண்ட் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஃபெயிலியரை மறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. 2 விஷயம்.
ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது 13 பேர் இறந்து, நான் கம்பேர் பண்ணல, நான் இருக்கிற விஷயத்த சொல்றேன். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேர் இறந்த போது அவர்களுக்கு அரசு பணி கொடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும், அந்த மக்கள் மீண்டும் போய் எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக. சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் இந்த இருவரும் போலீஸ்காரர்களால் அடித்து துன்புறுத்து கொலை செய்யப்பட்ட பொழுது அவருடைய குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது. அதுவும் எதற்காக? அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியரை மறைக்கணுங்கிறதுக்காக தான். கள்ளக்குறிச்சியில் நீங்கள் 10 லட்சம் கொடுத்ததும் அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியரை மறைக்கணுங்கிறதுக்காக. இங்கே ஒரே விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இது திமுகவுக்கு எதிராக நான் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன், திமுக பண்ணதுதான் தப்பு, கரூரில் எல்லாமே திமுகவினுடைய சதி. ஏன்னா அவர் அன்னைக்கு சொன்னதும் என்னன்னா, நான் போலீஸ்காரங்க சொன்னதை கூப்பிட்டுட்டு நான் தெரியாமல் போயிட்டேன், நான் அவங்கள நம்பி போயிட்டேன், பட் அங்கே போய் ஒரு ட்ராமா பண்ணாங்க பாருங்க அப்படின்னும் போது அவர் இப்போ பேசுறது ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்லேருந்து பேசுகிறாரு. முதலமைச்சரினுடைய பேச்சை எந்த போலீஸ் அதிகாரியும் இன்னைக்கு அதை ரிஜெக்ட் பண்ணி பேச முடியாது, அதை இல்லை முதலமைச்சர் தவறாக பேசுகிறாருன்னு சொல்ல முடியாது. திரு விஜய் அவர்களுடைய இந்த பாலிசி டிசிஷன் அப்படிங்கிறது திமுகவை பேட் லைட்டில் காட்டுறதுக்காக தான். இதில் இன்னொரு விஷயம், நான் எந்த இடத்துல இருந்து இது பேசுறேன்னா, பாலிசி டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு விஷயத்துக்கு எடுப்பாங்க. இப்போ என்னன்னா, கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எல்லா கட்சிகளும் அதை ஏற்றுக்கொண்ட போது சீமான் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். அது என்ன, அவங்களுக்கு எதுக்கு நீங்க நிவாரணம் கொடுக்குறீங்க, அவங்க தெரிஞ்சே தானே அது விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் தெரிஞ்சு தானே குடிச்சாங்க அப்படின்னு அவர் ஒரு பார்வை அதில் வைக்கிறார். ஸோ எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கு. இதுல பாலிசி டிசிஷன்ஸ் விமர்சனங்களை நம்ம பேசலாம். அரசியல் கட்சிகள் நீங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயத்துல முரண்படுவாங்க, ஒரு விஷயத்துல ஒரே புள்ளியில இருப்பாங்க. நாம பேசுறது நீதிமன்றத்துடைய பார்வையிலிருந்து பேசுறோம். ஸ்டெர்லைட்டுக்கும் சாத்தான்குளத்துக்கும் யாராவது நீதிமன்றத்துக்கு போயிருந்தா அதுவும் இதே மாதிரி ஒரு விமர்சனத்துக்கு நிச்சயமாக உள்ளாகி இருக்கும். நீதிமன்றம் அதை ஸ்ட்ரைக் டவுன் கூட பண்ணியிருக்கலாம். பட் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத, ஏன்னா பாலிசி டிசிஷன்ஸ்ல எல்லா விஷயத்திலையும் கோர்ட் இன்வால்வ் ஆனாங்கன்னா, ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இது சதி தவறுங்கிற இடத்துல இருந்து நான் மீண்டும் பேசல. கவர்மெண்டோட பாலிசி இல்ல பாலிசி டிசிஷன். சாத்தான்குளத்தையும் ஸ்டெர்லைட்டையும் கரூர் துயர சம்பவத்தையும் ஒரே தளத்துல நான் ஒப்பிடவே இல்லைங்கிறேன். அதெல்லாம் பாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்டாங்களா, அதுல போனாங்களாங்கிறது. ஸ்டெர்லைட்ல பல ஆண்டுகளா போராட்டம் நடக்குது, பல பேர் நாங்க கேன்சரால பாதிக்கப்படுறோம்னு சொல்லி கடுமையான போராட்டம். அந்த போராட்டத்தின் விளைவாக உயிரிழப்பு, துப்பாக்கிச்சூடு. அதுவும் அது கவர்மெண்ட் ஃபெயிலியரை மறைக்கிறதுக்கு தானே. கவர்மெண்ட் சார் வேலை கொடுக்கறதே நீங்க கவர்மெண்ட் ஃபெயிலியரை மறைக்கிறதுக்கு என்ன கவர்மெண்ட் ஃபெயிலியர்ன்றீங்க? கரூர் துயர சம்பவத்துல என்ன கவர்மெண்ட் ஃபெயிலியர்? அததான் விஜய் அவர்கள் சொல்றாரு, இது கவர்மெண்ட் ஃபெயிலியர்னா அவர் சொல்ல வராரு. இதுல சரி தவறு எனக்கு பர்சனலா கேட்டீங்கன்னா இது கொடுக்க கூடாது. ஆனா இது பாலிசி டிசிஷன் அப்படிங்கிற விஷயத்துல வரும்பொழுது நாளைக்கு அரசாங்கம் எந்த பாலிசி டிசிஷன் எடுத்தாலும் அதுல நீதிமன்றங்கள் தலையிடலாம்னா அப்ப எங்க போய் இது முடியுங்கிற கேள்வி. எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இடைவெளிக்கு பிறகு வரும். அதாவது திமுக அரசுடைய கவனக்குறைவினால உயிரிழப்பு நடந்துருச்சு. அந்த இடத்துல மீண்டும் தாவேக அரசாக பொறுப்பேற்ற பிறகு அரசின் கவனக்குறைவுக்கு அரசே பொறுப்பேற்று வேலை கொடுக்குது. அந்த இடத்துக்கு வருதுன்றீங்க. அரசோட நெக்லிஜென்ஸுக்கு அரசே பொறுப்பேற்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான்ற இடத்துல தான் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த இடத்துல அவங்க பொருட்படுத்திக்கல. அவங்க தாவேக சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க சார். அவங்க மீண்டும் மீண்டும் இதை தான் ப்ரூவ் பண்ண வராங்க. திரு சாமிநாத், ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு அரசின் கவனக்குறைவு, அதனால அரசு பணி கருணை அடிப்படையில் வழங்கினாங்க. சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் உயிரிழப்பு அரசுடைய கவனக்குறைவு, அதனால அரசு பணி வழங்கினாங்க. அதே மாதிரி கரூர் துயர சம்பவத்தையும் அரசின் கவனக்குறைவாகவே தாவேகா பார்க்குது. அதனால அரசாக பொறுப்பேற்ற பிறகு அவங்க கருணை அடிப்படையில் பணி நியமனம் கொடுக்குறாங்க அப்படின்னு சிவப்பிரியன் ஒரு பார்வை வச்சார். இல்ல, தாவேக்காவினருடைய பார்வை முழுக்க முழுக்க அவர்கள் மேல தவறு இல்லை, அது அரசு எந்திரத்தினுடைய கவனக்குறைவு என்பது தாவேக்காவினுடைய நிலைப்பாடு. அதனாலதான் அவர்கள் நினைவு சின்னம் எழுப்புவோம் அப்படின்னு அவர் கடலூர்ல போய் சென்று பேசுகிற பொழுது கூட நினைவு சின்னம் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் பேசுகிறார். அது தாவேக்கா கட்சியினுடைய நிலைப்பாடு. அப்ப கிட்டத்தட்ட சிபிஐனுடைய நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கு. அது சிபிஐ முடிவை இனிதான் அறிவிக்கணும். இப்ப இந்த நேரத்தில் வேலை வழங்குவதன் மூலமா அவர்கள் புறல் சாட்சியாக மாறிவிடுவார்களே.
நாளைக்கு அவர்களிடம் தானே விசாரணை போகும். இவர்கள் தான் ஒன்றில் பக்கத்தில் இருந்து பார்த்தவர்களாக இருப்பார்கள், அல்லது உயிரிழந்தவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்கிற அடிப்படையில அவர்கள் எங்க போனாங்க, எந்த இடத்தில் நின்றார்கள் என்பதை கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு அரசு பணி வழங்குவதன் மூலமா அவர்களுடைய நாளை சிபிஐ விசாரணையில் அவர்கள் பிறல் சாட்சியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப பல சிக்கல்களை ஏற்படுத்தும். இன்னொன்னு, ஜவஹர் அலி சார் சொன்ன ஒரு பாயிண்ட் சரி, கருணை அடிப்படையில் முதல்வர் வழங்க முடியும். அதற்கு முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. கேரள மாநிலத்தில் இருக்கு. நம்ம வயநாடு நிலநடுக்கம் கடுமையான அளவுல அந்த அங்க ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்துல 41 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. இதே மாதிரிதான் அதற்கும் வழக்குகள் தொடுக்கப்பட்டது. பல பேர் வழக்கு போட்டாங்க. சம வாய்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சம வாய்ப்பு சம உரிமையை இது பறிக்குதுன்னாங்க. ஆனா அது இயற்கை பேரிடர், அரசியல் கட்சியினுடைய கூட்டம் இல்ல. அதை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. அது இயற்கை பேரிடர் என்பதனால் வழங்கப்பட்டிருக்கிறாங்க. இங்க பிரச்சனையே ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டம். அவர்கள் மக்கள் இல்லையா என்று கேட்கிறார் ஜவஹர் அலி அவர்கள். பொதுமக்கள் தான். பொதுமக்களாக இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்விற்கு இவர்கள் தரப்பில் ஒரு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு விட்டது. இன்னொன்று மன்னிக்கிற 20 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு விட்டது. அரசு ஒரு 10 லட்சம் ரூபாய் வழங்கி விட்டது. இது எல்லாவற்றுக்கும் மேல ஒரு செகண்ட் மட்டும் சார், குரூப் 4 தேர்வை மட்டும் நம்ம தமிழ்நாட்டுல 20,37,000 மாணவர்கள் எழுதியிருக்காங்க. குரூப் 2 தேர்வை 5,53,000 பேர் எழுதுறாங்க. அப்ப அவர்கள் மத்தியில இது எவ்வளவு பெரிய அவநம்பிக்கை ஏற்படுத்தும். அது தாவேக்கா இன்றைக்கு அரசாக மாறிவிட்டார்கள். இன்னொன்னு மிக முக்கியமா, இன்னைக்கு விஜய் அவர்கள் நினைத்தால் அரசு பணியை விட கூடுதல் சம்பளத்துக்கு அவர்களை பல தனியார் நிறுவனங்களை வேலை வழங்க முடியும். ஏனென்றால் தாவேக்கா நிர்வாகிகள் பல நிறுவனங்கள் வைத்திருக்காங்க. அப்ப அந்த குடும்பத்தோடு நிற்பது என்பது இதுல ஒரு சட்ட சிக்கல் வந்திருக்கு. இதுல மேல்முறையீடுக்கு போவதை விட தனியார் நிறுவனங்கள் அவர்களுடைய வளமான வாழ்வுக்கு உத்தரவாதப்படுத்தலாம். நீதிமன்றம் தன் மீதான பொறுப்பாக நினைத்தால் நீதிமன்றம் அதை சுட்டி காட்டியிருக்கு. அவங்களுக்கு திறன் பயிற்சி அளிச்சு நீங்க அவங்களை மற்ற வேலைக்கு தயார்படுத்துங்களேன்னு சொல்லியிருக்கு. திரு சிவபிரியன், எதிர்கட்சிகள் இதுல அரசியல் பண்றாங்கிறது தாவேக்காவுடைய பிரதான குற்றச்சாட்டு. ஆனா அரசு பணி கொடுக்கறதும் கரூர்ல உயிரிழந்தவர்கள் சார்க்காக நினைவு சின்னம் வைக்கிறதும் கூட தொடர்ந்து இந்த விவகாரத்தை அரசியலுக்கு பயன்படுத்திக்கலாம்னு தாவேக்கா நினைக்குது, திரு விஜய் நினைக்கிறாருங்கிற குற்றச்சாட்டோட தான் அவர் திரு சாமிநாதன். எதிர்கட்சிகளை விட கரூர் விஷயத்தை அரசியலாக்கியது முதல்ல இருந்து தாவேக்கா தான். அதுல எந்த மாற்று கருத்து எனக்கும் கிடையாது. விஜய் அவர்கள் தனக்கு அதுல எந்த சம்பந்தமும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் சொல்றதே தவறு. தார்மீக அடிப்படையில் அவங்க பொறுப்பேற்றுக்கணும். அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது ஓகே, அது உண்மைதான். நீங்க 1, 2, 3 போட்டீங்கன்னா முதல் தப்பு அரசாங்கத்துடையது, இரண்டாவது தவறு தாவேக்கா. இவங்க தான் சொன்னாங்க 12:30 மணிக்கு வரணும்னு. அந்த பொறுப்பை முழுவதுமா அவங்க கடந்து போறாங்க. எங்களுக்கு எந்த பொறுப்புமே இல்லைன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதில் எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, இது முழுக்க முழுக்க திமுகவினுடைய வேலை, திமுக தான் இதை செய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றதுக்கு தான், எங்க மேல எந்த தவறும் இல்லைங்கிறதுக்கு தான் இந்த வேலையும் கூட. அதை தான் நான் சொல்றேன். பாலிசி டிசிஷனுங்கிறத நீங்க கோர்ட்ஸ் எப்படியெல்லாம் எடுக்கலாங்கிறது அது ஒரு பார்வை. பட் இதுல தாவேக்கா அரசியல் பண்றாங்கன்னா நிச்சயமா அரசியல் பண்றாங்க, இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. முதல்ல இருந்து அந்த 3வது நாள்ல இருந்தே திரு விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன, நாங்க போய் பேச சொன்ன இடத்துல பேசணும், அதை தவிர நாங்க எந்த தவறும் செய்யலைங்கிறது தான் அது ஸ்டாண்ட். அதுதான் முழுக்க இது அரசியல் பண்றது. எதிர்கட்சிகளை விட இந்த தாவேக்கா ஒரு படி மேல போய் அரசியல் பண்றாங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து. திரு ஜவஹர், அவங்களுக்கு திறன் பயிற்சியை வழங்கலாம், தனியார் நிறுவனங்களில் வேலை கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நீதிமன்றம் கூட சொல்லுது. திரு சாமிநாதனும் அதை சொல்றார். தன்னுடைய பொறுப்பாக அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தானே அந்த திசை நோக்கி தாவேக்கா நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அரசின் தவறு இல்லை அரசுடைய பொறுப்புன்னு போகும்போது தான் அவங்க கருணை அடிப்படையிலான அரசு பணிங்கிற திசை நோக்கி அவங்க நகர்றாங்க. அவங்க பொறுப்பேற்றுக்கணும் முதல்லன்னு திரு சிவபிரியன் சொல்றாரு. அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தாலும் அது அரசினுடைய கவனக்குறைவால் ஏற்பட்ட பிரச்சனை. அது முதல் தவறு. இரண்டாவது தவறு தாவேக்காவுடைய தவறு அப்படின்னு அவர் சொன்னார். சார், மக்கள் காவல்துறையை நம்பி தான் சார் வராங்க, விஜயை நம்பி எல்லாம் வரல சார். இல்ல சார், விஜய் அவர்களை பார்க்கறது சார், காவல்துறையை பார்க்கவா வந்தாங்க? அவங்க பார்க்க இல்ல சார், நம்பி. நீங்க வார்த்தையை நீங்க கேளுங்க சார். ஒரு இடத்துக்கு மக்கள் வெளியே போறாங்கன்னா யாரை நம்பி சார் போவாங்க? காவல்துறையை நம்பி தான் சார் போவாங்க. ஏன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு காவல்துறை இருக்கு, அந்த நம்பிக்கையோட வர்றவங்க தான் சார். பொதுவாக விஜய் பார்க்க வந்தா கூட ஒரு கடைக்கு போறாங்கன்னா ஏன் கடைக்கு போனா ஒரு காவல்துறை நம்ம ஏதாவது பிரச்சனை பாதுகாக்கணும். அது அப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கூட்டத்தை டைவர்ட் பண்ணாத பிரச்சனை ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, ஏற்கனவே இது போன்ற அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவால் ஏற்பட்ட இந்த ஸ்டெர்லைட் மரணமாயிட்டு இருக்கட்டும், சாத்தான்குள விஷயங்கள் இருக்கட்டும், நம்ம 72 பேர் கவனக்குறைவு கிடையாது சார். அது கள்ளச்சாராய மரணம் எப்படி சார்? லாக்அப் டெத்னா என்ன சார்?
கள்ளச்சாராய அரசு மரத்துக்கு அரசு வேலை கவனக்குறைவு தான் அதை வாய்ப்பு சொல்றாங்க. இது அரசு கட்சியின் வேலை கவனக்குறைவுன்னு சொல்றாங்க. நான் ரெண்டையும் அரசின் வேறுபடுத்த. கவனக்குறைவுன்னு சொல்றோம். சரி, நீங்க அரசின் கவனக்குறைவு. நான் சொல்றேன் அரசின் கவனம். அது யாரு தப்பு? நீதிமன்றம் சொல்றோம். அரசின் கவனக்குறைவுன்னு சொல்றேன். லாக்அப் டெத் சார், லாக்அப் டெத் அரசு, அதெல்லாம் அரசின் கவனக்குறைவு. அதெல்லாம் அரசினுடைய ஸ்டெர்லைட் யாரும் எந்த அரசா இருந்தாலும் திரு ஜீவா ஒரு பிளேயர், ஒருத்தர் ஊனமுற்ற பிளேயரு, நான் வெளிநாட்டுல கப் அடிச்சுட்டு வந்து ஜெயிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கிட்ட கப் வாங்கிட்டு இதை வாங்கினாரு, அரசாங்க வேலைண்டாரு. அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாத்திட்டாங்க. இதெல்லாம் அலட்சியம். இந்த அலட்சியம் வந்து ஏற்பட்டதுனால இப்ப என்ன வந்து ஒரு கொடுக்கறாங்க. இது என்னன்னா, நீதிபதிகளே இதை வந்து சட்டப்பிரகாரம் அணுகிறதை விட ஒரு கருணை அடிப்படையில் அணுகணுங்கிறது தான் பார்வை. ஓகே. அதாவது இதுல சட்ட ரீதியான விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். கரூருக்கு விஜய் அவர்கள் எப்போ போனாரு? அன்னைக்கு அவர் போகல, அன்னைக்கு அவங்க யாருமே இல்லை. ஆனா எப்ப கரூர் விஜயபாஸ்கர் இங்க வந்து பதவி ராஜினாமா செஞ்சுட்டு வர்றாரோ அப்பதான் அவர் கரூருக்கே போறாரு. இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இவங்களுடைய எமோஷன், நாங்கள் இதை எமோஷனலாக பார்க்குறோம், அவங்களுடைய வழியை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம்னு சொல்வதிலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது. மற்ற கட்சிகளும் மற்ற தமிழ்நாட்டு மக்களும் அந்த எமோஷனலாக அந்த மக்களோட கனெக்ட் ஆன அளவு கூட அவங்க கனெக்ட் ஆகலை. இவங்க அரசியலாகவும் பயமாகவும் தான் பார்த்தாங்க. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அதை சிபிஐ பார்க்குறாங்களா, அருணா ஜெகதீசன் பார்க்குறாங்கன்னு பார்த்தாங்க. எப்போ கரூருக்கு போனார் இவர்? அந்த பாவப்பட்ட மக்களை எப்போ போய் பார்த்தாரு? இப்போ வரையும் அவர் பார்க்கல. எலெக்ஷன் வருது, இடைத்தேர்தல் வருது, விஜயபாஸ்கர் வந்தாரு. உங்களுடைய இது அது குதிரை பேரம் இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. விஜயபாஸ்கர் வர்றதுக்கு முன்னாடியேவா? விஜயபாஸ்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க போனாங்க. அப்புறம் இன்னொன்னு சார், அதுல அடிப்படையில் ஒன்று, சிபிஐ வழக்கு கரூர்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இவங்க இப்படி அரசு வேலைவாய்ப்பு கொடுத்தா சாட்சியை கலைக்கிறது ஆகாதா? மனுதாரர் தரப்பு வாதம். ஆமா, சாட்சி இது எல்லாமே சட்ட ரீதியாவே ஈடுபடக்கூடிய விஷயம். என்ன சுருக்கம்? ஜவஹர் அலி சார் சொன்னாங்க ஆர்கனைசர்ஸ்க்கு சம்பந்தமே இல்லைன்னு. ஐஏஎஃப் ப்ரோக்ராம் நடக்கும் பொழுது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொன்ன அதே வேலையில ஐஏஎஃப்பும் பொறுப்பேற்றுக்கணும். அவங்க தானே ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆர்கனைசர்ஸ்க்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு சார். உங்களை நம்பி தான் வராங்க, உங்களை பார்க்க தான் வராங்க சார். நிச்சயமா பொறுப்பு இருக்கு. அந்த தார்மீக பொறுப்பை தாவேக்கா ஏத்துக்கிட்டாங்களா? இன்னைக்கு வரைக்கும் தார்மீக பொறுப்பை நிறைவு செய்வோம் சார், நிறைவு செய்வோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேசுகிறேன். கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான